அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பேட்ஜ் பேங்க் அப்படின்ற இடத்துல 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ அந்த திட்டம் 2023ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டது. 2025ஆம் ஆண்டு கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணாங்க, போராட்டங்கள். ஸோ போராட்டம் என்னென்னா, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இதனால் சேஃப் எதுவுமே கிடையாது, ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சரியாக தரல அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்தினாங்க. ஸோ எகெயின் கண்டினியூஸாக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்திட்டே இருந்தாங்க. ஸோ அந்த திட்டம் 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்போது அது பெண்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ அந்த திட்டம் ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான திட்டம், ஸோ கன்னியாகுமரிக்கு ஏன் அது ரொம்ப முக்கியம், ஸோ அதனால் என்னென்ன பயன்கள், ஸோ ஏன் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஸோ அதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீ யாரா இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ என் பேர் ஷாஜி. ஸோ நான் வந்து எஸ்டிஎஸ் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ரிசர்ச் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் பேசிக்காக எல்லா இண்டஸ்ட்ரி பற்றியும் ரிசர்ச் பண்ணுவோம், எல்லா பிஸ்னஸ் பற்றியும். ஸோ ஆட்டோமொபைல், ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, சோலார், ஆயில், கேஸ், எவ்ரிதிங். ஸோ ரீசெண்டாக வர ஜப்பானில் இருந்த ஒரு கிளைண்ட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செக்டருக்காக ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டருக்காக ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா பெரும்பாலும் ஆயில் அண்ட் கேஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ யுஏஇ, சவுதி அரேபியா, யுஎஸ்ஏ அப்படின்ற வெளிநாட்டு கம்பெனிலேருந்து தான் ஆயில் அண்ட் கேஸ் இங்கே வருது. ஸோ இங்கே வரதுனால, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரதுனால டேக்ஸ் அதிகரிக்கும். ஸோ எனர்ஜி அண்ட் ஆயிலோட ரேட் அதிகரிக்கும். ஸோ அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி க்ரைசிஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவே நம்ம உள்நாட்டில் தயாரித்தா, ஸோ அதோட ரேட்டை கம்மியாகும். ஸோ வேலைவாய்ப்புகள் பெருகும். ஸோ அதை சுற்றி பிஸ்னஸஸ் அதிகரிக்கும். ஸோ வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான விஷயம், ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ். ஸோ என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆஃப் ஷோர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஸோ இந்த திட்டத்தினால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ லோக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் லோக்கல் ரெவென்யூ, லோக்கல் எக்கனாமி பூஸ்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட், அப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி அதிகரிக்கும். ஸோ நம்ம இருக்கிற இந்த கன்னியாகுமரி, அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான இந்த லோக்கல் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்கள் இந்த திட்டத்தில் இருக்குது. ஸோ இப்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஸோ எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், இது ரொம்ப டேஞ்சர், ஸோ ஏதாவது ஒன்று வெடித்தா என்ன பண்ணுறது, ஏதாவது சம்பவிச்சா நாங்கள் ஆபத்தான நிலைமைக்கு போனால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் கேட்குறது என்னென்னா, இந்தியா பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ தான் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு 4வது இடத்துல வந்துருக்கும். ஸோ யுஎஸ்ஏ, சைனா, ஜெர்மனி, இந்தியா. ஸோ 4வது பொருளாதாரத்தில் இருக்கிற இந்தியாவால் ஒரு ஆயில் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் சிஸ்டத்தை சேஃபாக கட்டமைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கான ஆள் நம்மக்கிட்ட இல்லையா, இல்லை சயின்டிஸ்ட் இல்லையா, இல்லை அதுக்கான என்ஜினியர்ஸ் நம்மக்கிட்ட இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் என்னென்னா பாலிடிக்ஸ். ஸோ இங்கே பிஜேபி வந்தால் காங்கிரஸ் எதிர்க்கும், காங்கிரஸ் வந்தால் பிஜேபி எதிர்க்கும், ஏடிஎம்கே வந்தால் டிஎம்கே எதிர்க்கும், டிஎம்கே வந்தால் ஏடிஎம்கே எதிர்க்கும். இந்த சைக்கிள் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் வந்தால் இதில் அது ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது எதிர்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மீனவங்க யாரும் டைரெக்டாக போய் நம்ம போராடணும் அப்படின்ட்டு யாரும் போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்குது, அதை தாண்டி போய் எப்படி மீன் பிடிக்கலாம் அடுத்த இடத்துல, அப்படி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ் ஸோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம போராடணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பார்த்தது ஸோ இந்த சர்ச் ஃபாதர்ஸ், அப்புறம் அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அப்புறம் அந்த பாலிட்டிஷியன்ஸ், லோக்கல் கவுன்சிலர், ஸோ இவங்க எல்லாம் வந்து ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ஸோ பொலிட்டிக்கல் ஃபேவரிசம் ஏதோ பண்ணுறதுக்காக ஸோ சர்ச்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் வருது, நம்ம மனித சங்கிலி போராட்டம் நடத்தணும். ஸோ டோட்டலி ஸ்டூபிட்.
இந்த திட்டத்தினால ஒரு 5 வருஷத்துல கன்னியாகுமரி எந்த லெவலுக்கு போகுது? இந்தியா அடுத்த லெவலுக்கு எப்படி போகுது? ஸோ எத்தன பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது? ஸோ எவ்வளோ பிசினஸஸ் உருவாக போகுது? எத்தன வாய்ப்புகள் நம்மள சுத்தி உருவாக போகுது? அத கொஞ்சம் கூட யோசிக்காம பொலிட்டிக்கல் ஃபேவரிசத்துக்காக ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் அப்படின்ற பேர்ல. ஸோ இதுல நான் சொல்லப் போறது என்னன்னா, போராட்டம் ரொம்ப முக்கியம். ஸோ போராட்டம் நம்ம ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினா, அது கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரோட்ல போயிட்டுருக்கோம். ஸோ பைக்ல போயிட்டுருக்கோம். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதுக்காக என்டையரா போராட்டம் பண்ணிட்டு, இந்த ரோடே வேணாம், ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ரோடு வேணாம், இது பைக் வேணாம் அப்படின்ட்டு ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னா, ஸோ என்ன ஆகும்? இந்தியா எங்க போயிட்டுருக்கும்? ஸோ இப்படி நம்ம எந்த திட்டத்த எடுத்துட்டு வந்தாலும், அது 100% பாசிட்டிவா இருக்காது. ஸோ 1 ஆர் 2% டேஞ்சரா இருக்கும். டேஞ்சரஸா இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 1 ஆர் 2% ரிஸ்க் எடுத்து தான் நம்ம எல்லா திட்டத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த 1 to 2% ரிஸ்க் தான் நம்மள எங்கேயோ எடுத்துட்டு போகும். ஸோ இந்த திட்டத்துக்கும் அதே மாரி தான். ஸோ ஓகேவா? இதில இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அடுத்த வாட்டி நீங்க ஒரு திட்டத்த பார்க்கும்போதும் சரி, இல்ல நான் இந்த திட்டமே எடுத்துக்கிட்டாலும் சரி, அடுத்த வாட்டி வருவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. மறுபடியும் புரொட்டஸ்ட் பண்றதுக்கு ஒரு கேங் வரும். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க பார்க்கும்போது, ஒரு கட்சி, இந்த கட்சி தான் இத கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு டேக்லைன மறந்துருங்க. ஸோ இப்ப பிஜேபி அந்த டேக்லைன் எடுத்துட்டு, அந்த திட்டத்த மட்டும் பாருங்க. யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. அது எந்த திட்டம்? நமக்கு எப்படி யூஸ் ஆகுது? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு தேவை நல்ல நல்ல தலைவர்கள் கிடையாது. நல்ல நல்ல திட்டங்கள். ஸோ அந்த திட்டங்கள் தான் ஒரு 5, 10, 15 வருஷத்துக்கு நின்னு பேசும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வாட்டி நீங்க ஏதாவது ஒரு திட்டம் பார்க்கும்போது, போராட்டம் அப்படின்னு போக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம மைண்டுக்கு நிறைய வரும் இல்லையா? நம்ம கேட்கறது பாதி விஷயங்கள் அடுத்தவங்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி நீங்க திங்க் பண்ணும்போது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிஜமா இது நமக்கு தேவையா? இல்ல போராடலாமா? இதுக்கான நன்மைகள் என்னது? ஃபியூச்சர்ல இது எந்த அளவுக்கு இம்பேக்ட்ட ஏற்படுத்த போகுது அப்படின்றது. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். ஸோ ஐ சப்போர்ட் ஃபார் திஸ். ஸோ இந்த திட்டத்துக்காக ஒரு 6 to 7 பிளேஸஸ் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதில் ஒன் ஆஃப் த பிளேஸஸ் தான் கன்னியாகுமரி, அப்புறம் ராஜஸ்தான் சம்திங் ஒரு 7 to 8 பிளேஸஸ் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டீப் வாட்டர் அந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக இதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னுரிமை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டேட் வந்து கேரளான்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற கேரளாவுக்கு போகிற அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஒரு திட்டம் குளச்சல்ல எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த விழிஞம் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? விழிஞம் போர்ட் அப்படின்ட்டு. ஸோ அது இனிஷியலாக அதே மாதிரி இன்னொன்று குளச்சல்ல ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. ஸோ இன்டர்நேஷ்னல் போர்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு சில ப்ரொட்டஸ்ட் அது காரணங்களுக்காக அதை டெவலப் பண்ணாமே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு வரப்போகிற வளர்ச்சிக்கான திட்டங்கள் எல்லாமே அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும். இல்லைன்னா அடுத்த மாநிலங்களுக்கு போகும். அடுத்த கண்ட்ரீஸ்களுக்கு போகும். ஸோ திங்க் ட்வைஸ் அண்ட் டிசைட் அண்ட் ப்ரொட்டஸ்ட்.